يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேசிடி மதரசத்து தக்வாவுடைய 13ஆம் மாணவன்றம் இன்ஷா அல்லாஹ் நடைபெறுகிறது. முதலாவது கிராத் ஓதி தொடக்கப்படுவது அயான் அவர்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்ததாவது அலம் நஷ்ரஹ் லக சதுரக் வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. இன்ஷா அல்லாஹ் பரக்கல்லாஹ். அடுத்ததாவது ஃபதல் அவர்கள் பயான் போல வருவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. இந்த உலகத்தை படைத்து பரிமாறுகின்ற ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இன்று நான் எழுதுகின்ற தலைப்பு குழந்தைகளுக்கு எவ்வாறான வளர்ப்பு முறைகள் வேண்டும். குழந்தைக்கு விளையாடி மகிழ்வதற்கும் வேடிக்கை குறும்புகள் செய்வதற்குமான நேரம் தேவை. நாளை அவரை எம்முடன் அனுப்பி வையுங்கள். கனிகளை புசித்து கொண்டே விளையாடி கொண்டும் இருப்பார். நிச்சயமாக நாம் அவரை பாதுகாத்து கொள்வோம் என்று கூறினார்கள். அல் குர்ஆன் 12:12. குழந்தைக்கு தக்க தருணத்தில் சரியான வழிகாட்டலும் தேவை. இன்னும் லுக்மான் தம் புதல்வருக்கு, என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. நிச்சயமாக இணை வைத்தல் மிக பெரும் அநியாயமாகும் என்று நல்லுபதேசம் செய்து கூறியதை நினைவுபடுத்துவீராக. அல் குர்ஆன் 31:13. குழந்தைக்கு ஒழுக்கம் கற்பிப்பதும் தேவை. அருமை சிறுவரே, சாப்பிட்ட முன் பிஸ்மில்லாஹ் கூறுவியாக. வலது கையால் சாப்பிடுவாயாக. உமக்கு அருகில் உள்ளவற்றை சாப்பிடுவாயாக. புகாரி 5376, முஸ்லிம் 2022. குழந்தைக்கு அன்பும் அரவணைப்பும் தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பேரப்பிள்ளைகளுடன் முத்தம் கொடுத்து அரவணைத்து அவர்களுடன் விளையாடுபவர்களாகவும் தொழுகையிலும் குத்பா உரையின் போதும் தன்னுடன் அழைத்து செல்பவர்களாகவும் இருந்துள்ளார்கள். அடுத்தது எப்படி இலக்க சொல்ல சமூக வலைதளங்களில் உபதேசம் பிள்ளை வளர்ப்பு தொடர்பான சுருக்கமான இஸ்லாமிய பார்வை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் பரக்கல்லாஹ். அடுத்ததாவது ஆலிம் அவர்கள் மாணவர்களுக்கு நல்ல உபதேசம் கூற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه إن الله كان عليكم رقيبا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இப்போ நான் எதை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னா, ஏற்கனவே உங்கள்கிட்ட பல தடவை சொன்னது தான். நம்ம முஸ்லீமாக இருக்கிறதுக்கும் முஸ்லீம்களுக்கும் நான் முஸ்லீம்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரே வேறுபாடு இப்போதைக்கு இந்த சமூகத்தில் இந்த சூழ்நிலையில் பார்த்தோம்னா அது தொழுகையாக தான் இருக்குது. இப்போ அந்த தொழுகையை பற்றி இப்போ நம்ம இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இப்போ வெளியே இருக்கக்கூடிய எத்தனை பேர் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு மார்க்க கல்வினா போய் சேருதான்னு தெரியல. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மதரசாவில் வந்து கல்வியை கற்றுக்கிறோம். அப்படி கற்றுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம பள்ளியில் ஒரு மாணவனாக இருந்துமே நம்ம வந்து தொழுகையை சரியாக நிலைநாட்டணுமா அப்படின்னு பார்க்குறோம். இங்கே எத்தனை பேர் சரியான முறையில் 5 வக்து தொழுகை தொழுகிறோன்னு பார்க்குறோம். இங்கே எத்தனை பேர் இன்றைக்கி 5 வக்து தொழுகையை தொழுதிங்க? சுபுலேருந்து இப்போ மாறி வரைக்கும் எத்தனை பேர் தொழுதிருக்கீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல திருப்பி சொல்லும்போது என்ன சொல்றான்? வாக்கியமோ சலாத்தா ஆத்தோ சகாத்தன்னு தான் சொல்றான். என்ன சொல்றான்? நீங்க தொழுகையை நிலைநாட்டி விடாம மேலும் இது சகாத்தும் கொடுப்பிடான்னு தான் சொல்றான். அதே மாதிரி நம்ம ஹதீஸ் எடுத்துக்கூட கூட புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ்ல கூட திருப்பி வர்றது என்னது? தொழுகையை நிலைநாட்டுங்க, அது இது சகாத்தை கொடுங்கிறத பத்தி தான் வருது. இப்போ என்னது நமக்கு என்ன தெரியுது? நமக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம இஸ்லாத்தை பற்றி நம்ம படிக்கும் போது ஸ்டார்டிங்கில் நம்ம படிக்கக்கூடிய 5 கடமைகளை படிக்கும்போது கூட என்ன படிப்போம்? இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தெரிஞ்சது தான். முதல்ல கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது சக்காத்து, 5வது ஹஜ்ஜு. இப்போ இங்கே கூட நம்ம எதை கொடுத்துருக்கோம்? 2வது இடத்துல நோன்புக்கு கொடுக்கல, சக்காத்துக்கு கொடுக்கல, ஹஜ்ஜுக்கு கொடுக்கல. அந்த 2வது இடத்துல நம்ம கொடுத்துருக்கிறது எதுக்கு தான்? தொழுகைக்கு தான் கொடுத்துருக்கோம். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறாங்க, முனாஃபிக்குக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரே வித்தியாசத்தை பற்றி நிறைய விஷயம் சொல்லும்போது அதில் ஒன்றா சொல்கிறாங்க. முனாஃபிக்கோட பண்பு எப்படி இருக்குன்னா, அதாவது நயவஞ்சகன். முனாஃபிக்னா நயவஞ்சகன். அவனோட பண்பு எப்படி இருக்குன்னா, முனாஃபிக் வந்து என்ன பண்ண மாட்டான்? சுபுவும் தொழுவ மாட்டான், இது இஷாவும் தொழுவ மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம அந்த காலத்தில் யோசிச்சு பார்த்தோம்னா அந்த காலத்தில் சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி நைட்டு அதெல்லாம் இருக்காது. அந்த காலத்தில் இந்த ஃபஜர் நேரமும் இஷா நேரமும் எப்படி தான் இருக்கும்? இருட்டாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் மக்களோட புழக்கங்கிறது அதிகமாக இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? லுகர் நேரம் வந்து ஒரு மனுஷன் தொழுதாங்கடா, இது அவங்க வந்து எப்படி தொழுதுருக்காங்க? இப்போ வந்து இவர் வந்து தொழுதுருக்காரு, அசர் நேரத்தில் வெளிச்சருக்கும் வந்து தொழுதுருக்காரு, இதெல்லாம் தெரியும். இதுக்கு லுகருக்கு அசருக்கு மாறி இருக்கு. அதுவே இது ஃபஜருக்கும் இசாக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நேரம் எப்படி தான் இருக்கும்? இருட்டாக தான் இருக்கும். அப்போ வந்து தெரியாது. அப்போ அந்த மனிதர்கள் என்ன நினைப்பாங்க? நம்ம வந்து இப்போ பிறர் பார்க்கணுமே அப்படின்னு தொழுகிறாங்க. எந்த ரசூல் என்ன சொல்கிறாங்க? பிறர் பார்ப்பதற்காக தொழுவாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தொழுவுறத நிறைய பேர் தொழுதாலுமே சிலர் வந்து எதுக்காக தொழுவாங்க? இந்த ஆலிம்ஸா வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? தொழுவணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம்? தொழுது அடிக்க மாட்டாங்க, அம்மா வீட்டில் இருந்தால் திட்டிகிட்டே இருக்காங்க, அப்போ நம்ம பள்ளியாசிரியர் போய் தொழுதா திட்ட மாட்டாங்க அப்படின்னு நினச்சி தொழுதுட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே தொழுகையை நம்ம அப்படி தான் தொழுவணுமா? தொழுகையை நம்ம யாருக்காண்டி தொழுவணும்? அப்படி இருக்கும்போது அல்லாஹ் சொல்ற, அதாவது நமக்கு வந்து இருக்கக்கூடிய சிறப்புலையே, அதாவது அல்லாஹ் இந்த தொழுகைங்கிறது நமக்கு எந்த இடத்துல வந்து கடமையாக்கப்பட்டுச்சு? மேராஜ் பயணம். அதாவது இந்த இஸ்லாத்தில் நடந்தக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த மிராக்கள் தான் அது மேராஜ். அந்த மேராஜில் அல்லாஹ் வந்து என்ன பண்ணான்? ரசூலுல்லாஹ்க்கு நேரடியாக ஒரு திரைக்கு அங்கே அது அப்பா நிற்க வச்சு என்ன அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ்க்கு தொழுகையை கடமையாக்கியிருக்கான். அப்படிப்பட்ட தொழுகையை ரசூலுல்லாஹ் வந்து 7 வானங்களை தாண்டி போய் வாங்கிட்டு வந்து மக்களிடத்தில் அதுவும் குறைச்சி 50 வக்து தொழுகையை அல்லாஹ் வந்து என்ன பண்ணான்? மக்களுக்கு நம்ம உம்மத்துக்கு வந்து கடமையாக்கியிருக்கான். அதை வந்து ரசூலுல்லாஹ் வந்து குறைச்சி என்ன பண்ணாங்க? 5 வக்தா கடைசியில் குறைச்சிட்டாங்க. இந்த 5 வக்தை குறைச்சி வந்ததுக்கப்புறம் கூட ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? யார் இந்த 5 வக்து தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுறாங்களோ அவங்களுக்கு இந்த 50 வக்து தொழுகையை நிறைவேற்றுறதுக்கான கூலி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இன்ஷால்லா என்ன பண்ணணும்? நம்ம இனிமே சொல்லுங்க, எல்லாம் வாய் திறந்து தொழுவுமா? நாமா இன்ஷால்லா இனிமே 5 வக்து தொழுகை தொழுவிடலாமா? நம்ம இப்போ சரி தொழுவு போகிறோம், நான் தொழுவணும்னு பார்க்குறேன், எனக்கு சுபுவுக்கு எந்திரிக்க முடியல, எனக்கு என்னதான் பண்ணாலும் சுபுவுக்கு மொழி பெற மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அப்போ எப்படி எந்திரிக்கிறது? அல்லாஹ் இந்த ரசூல் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் முயற்சி செஞ்சால் அல்லாஹ் உங்களுக்கு எதுவும் தராமல் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அல்லாவும் சொல்கிறான், நீங்கள் முயற்சி செஞ்சால் தான் உங்களுக்கான கூலி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சரியா? அல்லாவும் சொல்கிறான். அப்போ நம்ம எப்படி முயற்சி செய்யுது? முதல்ல தூங்குறதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ துவாக்கள் இருக்குது, நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த துவாக்களை ஓதிட்டு ஒன்று செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட நியத்து வைக்கணும். யாரெல்லாம் என்ன பண்ணு? சுபு தொழுகைக்கு ஃபஜர் தொழுகைக்கு எழுப்பி விட யாரெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது? அப்படியே தூங்கிடக்கூடாது. ஃபோன் எடுத்து நம்ம அலாரம் வச்சுட்டு என்ன பண்ணணும்? தூங்கணும். சரியா? அந்த காலத்தில் அலாரம் இல்லை. இப்போ நமக்கு அலாரத்தை தந்திருக்காங்க. ஃபோன் என்ன பண்ணணும்? அலாரத்தை வச்சுட்டு உம்மாட்ட சொல்லிட்டு தூங்கணும். சரியா? தூங்கணும் என்ன பண்ணிடலாம்? ஃபஜருக்கு எந்திரிச்சிடலாம். ஏன்னா ரசூலுல்லாஹே சொல்லியிருக்காங்க, ஃபஜருக்கு தொழுவாதவங்க யாரு தான்? நயவஞ்சகன், முனாஃபிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பட்டம் நமக்கு வேணுமா? வேணாம்ல, நம்மளாம் முஸ்லீம் தானே. என்ன பண்ணணும்? இனிமேல் இது 5 வக்து தொழுகையுமே நிறைவேற்றிடணும். அதே மாதிரி இப்போ நான் வந்து என்னது, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு கண் தெரியாத சஹாபி வந்து என்ன பண்ணுறாங்க? வாழ்ந்துட்டு வராங்க. அப்போ அந்த சஹாபி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இரவு நேரத்துலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி நேரத்துலாம் இது பள்ளிக்கு வந்து தொழுவுறதுங்கிறது எனக்கு சிரமமாக இருக்குது,
அப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா வீட்டில் தொழுதுக்கிறோன்னு அனுமதி கேட்குறாங்க. ரசூல்லாட்ட வந்து யார் ரசூலுல்லா எனக்கு எங்கள் வீட்டிலேருந்து பள்ளிவாசல் ரொம்ப தூரமாக இருக்குது, அப்போ அங்கேருந்து இங்கே எனக்கு வர முடியல, அப்போ என்ன பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து ஒவ்வொரு வக்து தொழுகை நான் தொழுதுக்கிறவான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, ரசூல்லா வந்து நினச்சிருந்தா அனுமதிச்சிருக்கலாம், ரசூல்லா மாதிரி அனுமதிச்சிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க வீட்டில் தொழுதுக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த சஹாபியை கூப்பிட்டு கேட்குறாங்க, உங்களுக்கு பாங்கு சொல்கிற சத்தம் கேட்குமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க வீட்டில். அப்போ ரசூல்லா இது அந்த சஹாபி சொல்கிறாங்க, ஆமாம் ரசூலுல்லா எனக்கு என்னது பிலால் பாங்கு சொல்லக்கூடிய சத்தம், அந்த பாங்கு சொல்லக்கூடிய சத்தம் எனக்கு கேட்கும் ரசூலுல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா உடனே சொல்கிறாங்க உங்களுக்கு பாங்குடைய சத்தம் கேட்டுட்டா நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும், நிச்சயமாக பள்ளிக்கு வந்து தான் தொழுது ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதுவுமே ஒரு சரியான செய்தி தான். அப்போ அதுக்கப்புறம் அந்த சஹாபி என்ன பண்ணாங்கன்னு வருது, கயிறு பள்ளியிலேருந்து அவங்க வீட்டிலேருந்து பள்ளிக்கு கயிறு கட்டி போனாங்கன்னு இந்த மாதிரி செய்தி வருது. சரியா, அப்போ ஒரு கண் தெரியாத சஹாபிக்கே ரசூல் என்ன பண்ணியிருக்காங்க, பள்ளியில் வந்து தொழுகிறத தான் கடமையாக்கியிருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாம் படித்த ஒன்று தான், வீட்டில் தொழுகிறதுக்கு பள்ளிவாசலில் வந்து தொழுகிறதுக்கு எத்தனை மடங்கு நன்மைகள் வித்தியாசமாக இருக்குது சொல்லுங்கள். பள்ளியில் வந்து தொழுதா நமக்கு எத்தனை மடங்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும், 27 மடங்கு நன்மைகள் கிடைக்கும். அப்போ நம்ம அசால்ட்டாக ஒரு வக்து தொழுகையை வீட்லேயோ இல்லை வெளியேவோ தொழுகிறதுக்கு பள்ளிவாசலில் வந்து தொழுதா 27 மடங்கு நன்மை கிடைக்குமா ஜமாத்தோட தொழுதா? அப்போ இனிமேல் என்ன பண்ணணும், ஜமாத்தோட தான் தொழுவணும். சரியா, இன்ஷா அல்லாஹ் இனிமேல் தொழுகை தொழுதுருவோமா? இன்ஷா அல்லாஹ் இனிமேல் என்ன பண்ணணும், இங்கே இருக்க எல்லாருமே தொழுகையை வந்து சரியான முறையில் தொழுகணும். சரியா, அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாவது நன்றி உரை சொல்ல வருபவர் அரூஃப் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மாணவமன்றத்தை தொடங்கி வைத்த ராஸ் அவர்களுக்கு மாஷால்லா பரக்கல்லா. கிராத் ஓதி மாணவமன்றத்தை ஆரம்பித்தவர்கள் அயானுக்கு மாஷால்லா பரக்கல்லா. பயான் கூறி நன்றி உரை நடத்தினவருக்கு மாஷால்லா பரக்கல்லா. ஃபதல் அவர்களுக்கு. இந்த மாணவமன்றம் முடிதளவு விட்டது. இனிமே அடுத்த மாணவமன்றத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.